லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஜெனரிக் மருந்துகளுக்கு அதிக வரி விதிக்கும் திட்டத்தை அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 1 முதல் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அனைத்து ஜெனரிக் மருந்துகளுக்கும் சுங்க வரி உள்பட எந்தவிதமான வரிகளும் விதிக்கப்படாது. 2028 ஆகஸ்ட் 1 முதல் அடுத்த ஓராண்டுக்கு இந்த மருந்துகளின் மீது 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும். 2029 ஆகஸ்ட் 1 முதல் வரி விதிப்பு 200% உயர்த்தப்படும். அமெரிக்காவில் ஜெனரிக் மருந்துகளின் உற்பத்தியை மீண்டும் கொண்டு வருவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். 2 ஆண்டு அவகாசத்திற்குள் அமெரிக்காவில் தொழிற்சாலைகளையும் உபகரணங்களையும் நிறுவத் தவறும் மருந்து நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். ஜெனரிக் மருந்துகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதால் அதிபர் ட்ரம்பின் அறிவிப்பு இந்திய நிறுவனங்களுக்கு அதிர்ச்சி செய்தியாக அமைந்துள்ளது. ட்ரம்பின் புதிய வரி விதிப்பு திட்டம் அமலுக்கு வந்தால் அமெரிக்க சந்தையில் இந்திய மருந்துகளின் விலை கணிசமாக உயரும். இதன் காரணமாக இந்திய மருந்து நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி மையங்களை அமெரிக்காவிலேயே நிறுவ வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் என்பதே இதற்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது.